வணக்கம் கருத்து கணிப்பாளர் திவ்யநாதன் அவர்களே. வணக்கம் சார். சார், தேர்தலுக்கு முன்னாடி வந்தீங்க, உங்கள் கருத்து கணிப்பெல்லாம் சொன்னீங்க. இப்போ தேர்தல் முடிவு வரப்போகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுங்கள் சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 137 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகின்றது. 2வது இடத்தை திமுகவும், 3வது இடத்தை தமிழக வெற்றி கழகமும், 4வது இடத்தை நாம் தமிழர் கட்சியும் இடம் பிடிக்கப் போகின்றது. இதில் அதிமுக எடப்பாடியினுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது உறுதியோடு உண்மையோடு மக்கள் மத்தியில் நான் என்னுடைய கருத்து கணிப்பை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எப்படி சார் அதிமுக முதலிடத்தில் வரும்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? 2017 to 2021 வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இந்த ஆட்சி தமிழகத்தில் மிக சட்ட ஒழுங்கிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, ரொம்ப பேரும் புகழோடு நடந்த அந்த ஆட்சி கட்டாயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் மக்களுக்கு சட்ட ஒழுங்கு மட்டுமல்லாமல் மற்ற விஷயத்திலும் மக்களுக்கு திருப்தியான ஆட்சியை கொடுப்பார் என்பதற்காக மக்கள் காத்து கொண்டு அவருக்கு வாக்களித்து உள்ளார்கள் என்பதை நான் இந்த கருத்து கணிப்பு வழியாக மிகவும் சந்தோஷத்துடனும் மக்களுக்கு அவரால் நல்லதே நடக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வெற்றி அவருக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. என்னுடைய கருத்து கணிப்பும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நம்பி விடைபெறுகிறேன். கட்டாயமாக ஏடிஎம்கே 137 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.